ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் விஏபி டெக்கர்ஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் சாமிக்கு கொய்யாக்கா மாலை ரெடி பண்ண போகிறோம். ஆமாங்க, தமிழ்நாட்டில் இல்லைங்க, யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி மேக்கிங் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். ஆனால் மாலை பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபீட்டில் தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம செல்லை கொஞ்சம் ஒரு பொசிஷனில் வச்சுட்டு இந்த டாட்டுக்கான அந்த ப்ளூ கலர் அந்த டாட்கான இந்த ஒரு சின்ன இது ஒட்டு காட்டுறதும்பாங்க. ஸோ இதை நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள், லைட்டாக எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அது டாட் வைக்கணும். மாலை மேக் பண்ணுற வீடியோஸ் வரும் பாருங்கள். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா, என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 500 சப்ஸ்கிரைபரில் ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஒரு 300 அப்படின்ட்டு ஒரு நம்பர் விழுகுது அப்படின்னா, அந்த 300வது சப்ஸ்கிரைபர் யாராக இருக்காங்க பார்த்துட்டு அவங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணி அவங்களுக்கு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு தேவையான கேர்லாண்டை நான் ஃப்ரீயாக மேக்கிங் பண்ணி தரப்போகிறேன். இது பொய் கிடையாது, இது முற்றிலும் உண்மை. ஸோ தமிழ்நாட்டில் யாருமே பண்ண முடியாத மாதிரி பண்ண போகிறேன். ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் ஃப்ரீயாக அவங்க என்ன கேர்லாண்ட் கேட்குறாங்களோ அந்த கேர்லாண்டை மேக்கிங் பண்ண தரப்போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவு யூடியூப், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு ஹாய்னு மட்டும் அனுப்புங்க. அண்ட் தென் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ப்ளூ கலராக சின்ன சின்னதாக கட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த மாலை பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபீட் தான் மேக்கிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தல்லா டேப் வைக்கணும். தல்லா டேப் என்பது பார்த்தீங்கன்னா அது நார் வச்சோம்னா நல்லா இருக்காது. ஸோ தல்லா டேப் வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதோட மாலையோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக இருக்கும். அந்த ஒரு ரீசனால் ஸோ இன்னொன்று மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டிங் கேர்லெட் எல்லாமே பார்த்திங்கன்னா தல்லா டேப் தான் வைப்பாங்க. தல்லா டேப் என்பது அரஞ்சி டேப், அந்த ஸ்டார்டிங்காக ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அந்த டேப் மாதிரி தொங்குது பார்த்திங்களா, அதுதான் தல்லா டேப், அரஞ்சி டேப் அப்படிம்பாங்க. ஸோ நம்ம சம்மங்கியோட 3 சுற்றுக்கு ஒரு தடவை பார்த்தீங்கன்னா டாட் வைக்கணும். அந்த டாட் பார்த்தோன்னா ஆப்போசிட்டாக இருக்கணும். அந்த புல் டாட் பார்த்தோன்னா ஆப்போசிட்டாக இருக்கணும். என்னையை பொறுத்தவரை இங்கே இந்த விஏபி டெக்கர்ஸ் என்பது பார்த்தோன்னா நார்மலாக எல்லாமே ஹை ரேஞ்சில் இருக்கவங்க தான் கேர்லெட் மேக் பண்ணணும், ரேட்டுக்கு கொடுத்து அதிக காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லாருமே கேர்லாண்ட் வாங்கணும், அவங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே கேர்லாண்ட் வாங்கணும். அதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு குறிக்கோள். அது பார்த்தோன்னா மேலே இருந்தவங்கள்ட்ட இருந்து கீழே இருக்க எல்லா அடிப்படை மக்கள் எல்லா மக்களை கொண்டு போய் கண்டிப்பாக சேர்ப்பேன். ஸோ முடிஞ்சாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உண்மையிலே ஒரு நாள் பார்த்திங்கன்னா உங்களோட ஃபங்க்ஷனுக்கு தேவையாக நானே ஃப்ரீயாக ஒரு கேர்லாண்ட் மேக்கிங். ஆனால் பார்த்தோன்னா ஒரு 500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அந்த 500ல் யாராக வராங்க அப்படின்றது அவங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த ஒரு சிங்கிள் மேன் சோலோ மேன் அவங்களுக்கு மினிமம் ஒரு 5000 பட்ஜெட்டில் அவங்களுக்கு என்ன கேர்லாண்ட் என்ன மாடல் கேட்குறாங்களோ நான் ஃப்ரீயாக போட்டு தர போகிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம தான் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், ஹைப்ரிட் கிடையாது, இது நாட்டு சமயம் கிடையாது, நம்ம ஹைப்ரிட் தான் யூஸ் பண்ணுறோம், சீக்கிரம் வேலை ஆகணும் அப்படின்ற ஒரு ரீசனால். ஸோ இந்த கொய்யாக்காவில் பார்த்திங்கன்னா அது ஓட்டையே போட முடியலங்க, என்னென்னமோ பண்ணோம், அப்படி ஓட்டையே போட முடியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாட்டூசி மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க. அப்புறம் அதை வச்சு தான் அப்புறம் எப்படியோ தட்டி எப்படியோ ஒரு ஓட்டை போட ஆரம்பிச்சிது. ரொம்ப ரஃப்பாக தான் உள்ளே போச்சு. ஏன்னா நார்மல் லெமன் அப்படின்னா ஈஸியாக போயிடும். ஆனால் அந்த கொய்யாப்பழம் அப்படின்றப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. கொய்யாக்கா அதுதான் இப்போ நிறைய கேர்லாண்ட் இருக்குங்க. அதாவது பார்த்திங்கன்னா சரக்கு பாட்டில் வச்சு கூட ஒரு கேர்லாண்ட் இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க சரக்கு பிரியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மாதிரி கேர்லாண்ட் தான் தருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய அந்த ஒரு ரீசனால். இப்போ பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக பீடி குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள அவங்க இறந்து தூக்கிட்டு போகிறப்ப அந்த மலபார் பீடி அவங்க தான் குழிலையும் போடுவாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா அவங்களோட இடுகாட்டிலையும் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது. ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப வைரலாக போய்ட்டுருக்கு. அதாவது சம்மங்கி மாலையில் பார்த்திங்கன்னா ஆட்டுத்தலை வச்சுருப்பாங்க. ஆமாங்க, அதாங்க ஹைலைட். ஆட்டு தலை வச்சுருப்பாங்க, 2 சைடுக்கு 2 தலை, அண்ட் கீழே பார்த்தா சுங்குக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ யார் பார்த்துருப்பீங்க அப்படின்றது கீழே மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பாருங்கள் நம்ம சமைங்க எப்படி மேக் பண்ணுறோம் அப்படின்னு.
ஸோ இந்த மாதிரி டாட் வைக்கிற அப்படி பட்சத்தில் நல்லா அழகாக நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ப்ளைனாக போட்டாலும் அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் தான் இருக்கும். டாட் வச்சோம் அப்படின்னா நல்லா நீட் அண்ட் கிளியராக ஒரு அழகாக இருக்கும். அது ஒயிட்டுக்கு அந்த ப்ளூ வேறு லெவலில் இருக்கும். ஸோ என்ன கேர்லண்ட் வேணும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்க. நீங்கள் சொல்லுங்கள், என்னோடய பட்ஜெட் இது தான், இந்த பட்ஜெட்டுக்குள்ளே இந்த கேர்லண்ட் மேக் பண்ண முடியுமா? கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம். நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தர முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக கண்டிப்பாக பண்ணி தருவேன். ஸோ இந்த விஏபி டெக்கர்ஸ்ன்றது நான் மட்டும் கிடையாது, உங்களால் தான் உருவாக்கப்பட்டது. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் விஏபி டெக்கர்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. துபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை வந்து இழந்துட்டார். ஸோ வேலை பார்க்குற இடத்துலேருந்து அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேலையும் இழந்துட்டார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸ் ஓனர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேட்குறாரு, என்னென்னா இந்த மாதிரிங்க எனக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு அப்படின்னு கேட்குறப்ப அவர் என்ன ஹவுஸ் ஓனர் சொல்கிறாரு அப்படின்னா, ஹவுஸ் ஓனர் வந்து நமக்கு அவர்கிட்ட சொல்கிறாரு, அந்த மாதத்துக்கான அவர் வேலை இழந்தனால ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தோன்னா அந்த மாதத்துக்கான காசு வாங்கலை. இதுக்கு முன்னாடி அந்த காசு கட்டினார் பார்த்தீங்களா, அந்த காசையும் அவருக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா அவரோட கம்பெனியில் அவரோட நிறுவனத்தில் வேலை வாய்ப்பும் வாங்கி தருவதாக வந்து சொல்லியிருக்காரு. இதை பற்றி இது இந்த ஒரு நியூஸ் ரொம்ப ட்ரெண்டிங்காக வைரலாக போயிட்டுருக்கு. இந்த நியூஸ் யார் யார் பார்த்துருக்கேன் அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து அவரோட மனித நேயத்தை வந்து பார்த்திங்களா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஓனருக்கு இவ்வளோ ஒரு இறக்கம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. அவருக்கு வேலை இழந்த அந்த ஒரு ரீசனால் அந்த வாடகை கூட கட்ட முடியாதனால பரவாயில்ல, ஹவுஸ் ஓனர் அந்த வாடகையும் வாங்காமல் அதுக்கு முன்னாடி கட்டின வாடகையோட காசையும் கொடுத்துட்டு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு தராரு அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையிலே எல்லாருமே அவருக்கு சல்யூட் பண்ணணும். அபுதாபியில் இவ்வளோ ஒரு நல்லவங்களாக இருக்காங்க அப்படின்றது. ஆனால் அபுதாபியில் வந்து பார்த்தீங்கன்னா அபுதாபி துபாயில் நான் ஒன்று கேள்விப்பட்டது என்னென்னா, இந்த மேக்ஸிமம் அந்த துபாயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார் லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாங்க. ஏன்னா லோன் போட்டு தான் கார் அதிகமாக வாங்குவாங்களாமா. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களாமா. கரெக்டாக கட்டலைன்னா வந்து உடனே தூக்கிடுவாங்க, சீஸ் பண்ணிடுவாங்களாமா. அது மாதிரி துபாயில் கார் ரேட் ரொம்ப சீப்பாண்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக வந்து விஜய் சார் வந்து பார்த்தோன்னா ஒரு இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசிகிட்டு இருந்தார். இந்த சிங்கப்பெண் இதை பற்றி மேடையில் பேசிகிட்டு இருந்தார், எதுக்கு இருக்கணும் அப்படின்றது நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் செஸ்ஸில் வந்து பார்த்தோன்னா பிரக்ஞானந்தா அப்படின்ற ஒரு இந்திய வீரர் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா ஒரு நார்வே தலைநகர் வந்து ஆஸ்லோவில் வந்து பார்த்திங்கன்னா 2026 முதல் சுற்றில் வந்து இந்தியாவோட சேர்ந்த பிரக்ஞானந்தா அப்படின்றது வந்து வெற்றி பெற்றார் அப்படின்றது ஒரு உலக அளவில் மிகப்பெரிய ஒரு வரலாறாக இருக்குது அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ யார் யார் இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்றது மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை மேம்பாட்டுத்துறையிலேருந்து பார்த்தோன்னா நம்ம ஆதவர்ஜன் அவர் தான் இருக்கார், அமைச்சராக இருக்கார் விளையாட்டுக்கு. ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா அவர் விஜய் சார்கிட்ட கூப்பிட்டு போகிறப்போ விஜய் சார் வந்து பார்த்தோன்னா அதற்கான ஒரு சும்மா லைட்டாக அப்படியே செஸ் போடலாம் விளாண்டுருக்கு. அப்புறம் 50 லட்ச ரூபா உயரிய தொகை வந்து தந்திருக்காங்க. யாருக்கு? பிரக்ஞானந்துக்கு வந்து 50 லட்ச ரூபா ஒரு உயரிய தொகை தந்திருக்கதா மிகப்பெரிய ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கணி கொட்டக்குடி அப்படின்றது யார் யாருக்கு தெரியும்னு தெரில, தேனி மாவட்டம் அப்படின்ற ஒரு ஊர், மலை கிராம பகுதி. அந்த மலை கிராம பகுதிக்கு வந்து விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா 56 வருஷம், அதாவது 56 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த ஏரியாவுக்கு பஸ்ஸே போக கிடையாது. மலை கிராம பகுதி, ரோடு சரியாக இல்லை அந்த ஒரு ரீசனாலையும். அண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த மக்களோட கோரிக்கையாகவும் இருந்துச்சு பஸ்ஸு வேணும் அப்படின்றது. ஆனால் விஜய் சார் வந்தது இந்த ஒரு விஷயத்தை நிறைவேற்றிருக்காரு அப்படின்றது ரொம்ப 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 ட்ரெண்டிங் ஆகி எல்லா விதத்துக்கும் தெரிய வருது. விஜய் சார் இன்னுமே மக்களுக்கு பிடிக்க வருது அப்படின்றது தான் உண்மை. ஸோ வந்து 56 வருஷம் அந்த லைனில் பஸ்ஸு வராததை இப்போ வர வச்சுருக்காரு அப்படின்றது. அங்கே இருக்க மக்கள் அந்த பஸ்ஸுக்கு ஆர்த்தி எடுத்து கொண்டாடுறது மூலம் எல்லாமே
ஏதோ ஒரு செலப்ரேஷனோடு அந்த பஸ்ஸு அந்த கண்டக்டர் டிரைவருக்கெலாம் மாலை போட்டு பஸ்ஸுக்கு ஆர்த்தி எடுத்து இந்த வீடியோ யார் யார் பார்த்தீங்க அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஊசியை கோர்த்துட்டு கொய்யாப்பழம் கொறுக்க போகிறோம். கொய்யாப்பழத்துக்கு இங்கிலீஷில் கோவா ஏதோ நேம் வந்துச்சு, GOYAVA கோவா அப்படின்றது கோவாங்கள கோவா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி உள்ளது இந்த கொய்யாப்பழத்தில், நல்லது. ஸோ நல்ல எல்லா ஒரு பூஸ்டாக இருக்கும் அப்படின்றது ஒரு இங்கிலீஷில் வந்து எக்ஸ்பிளைன் கூகுளில் தந்திருந்தாங்க. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம்மைங்கில் டேப் வச்சணும். ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து ஒரு லென்த்து மாலை பிடிச்சிட்டு அது பேர் தலைப்பாங்க, தலை பிடிச்சிட்டு அண்ட் கோல் டேப் வச்சுட்டு நாம் வந்து பார்த்தோன்னா அந்த கொய்யாப்பழத்தை கோர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 கொய்யாப்பழத்தை கோர்த்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்து பார்த்தோன்னா 1 kg வாங்கிட்டு வந்தோம். ஒரு 3 பழம் வச்சுருந்து அது 2 பழம் எடுத்துட்டாங்க, 1 பழம் மட்டும் கீழே சொங்குக்கு இருக்குது. ஸோ அந்த 3 கொய்யாப்பழத்தை கோர்த்துட்டு ஃபஸ்ட்டு பெருசில் வந்து தான் ஆரம்பிக்கணும். டேரெக்டாக நம்ம சின்னதாக ஆரம்பிக்கக்கூடாது. பிக் அண்ட் ஸ்மால் அந்த மாதிரி தான் போகணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொய்யாப்பழம் இறங்கவே மாட்டுதுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இறக்குறேன் பாருங்கள். என்னடா மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை மாதிரி இறங்கவே இல்லைங்க. அப்பா ஒரு வழியாக இறங்கியாச்சு. அப்படியே இறங்கியாச்சு. சும்மாலாம் இல்லைங்க, கஷ்டப்பட்டு இறக்கியிருக்குங்க. ஃபைனலி இறக்கியாச்சு. 3 கொய்யாப்பழம் போட்டுட்டு அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நாம் கோல்டு பூ வைக்கணுங்க. அதுதான் இந்த கோல்டு பூன்றது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஆமாம் அந்த மாலை போட்டுட்ருக்கப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம மேனேஜர் அண்ணன் தான் வந்து சொன்னாங்க, ஸோ கோல்டு பூ வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றணும் இல்லையா, அதுக்காண்டி அந்த கோல்டு பூ அப்படின்றது வச்சுருக்கோம். இடையில ஃபஸ்ட்டு 3 கொய்யா இங்கே பாருங்கள். எனக்கு கொய்யா உள்ளே இறங்கவே மாட்டேது. என்னங்க பண்ணுறது, நான் குத்துறேன் கொடையிறேன் இறங்குவேனா அப்படின்றது. ஸோ ஃபைனலி தட்டி பார்க்குறேன். ஃபைனலி ஒரு வேலையாக அப்புறம் எப்படியோ ஆமாம் இறக்கியாச்சுங்க. டெஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க நடக்குது, 568க்கு 8 ஃபாலோவன் கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்னமோ 115 மாதத்துக்கு 5 விக்கெட் இந்த மாதிரி போயிடுச்சு. யார் பார்த்தீங்க அதுக்கடுத்து நான் இன்றைக்கெலாம் பார்க்க கிடையாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் நல்லா அடிச்சிருந்தாங்க. சூப்பர் கில்லு, ரிஷான் பாட்டு அண்டு சாய் சுதர்சன். பரவாயில்ல, காம்படிஷன் கூட போலான்னு பழக்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்தோன்னா அடுத்த இலங்கை சுற்றுப்பயணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், திலக் வர்மா தலைமையில். இப்போது நியூஸ் ரொம்ப வைரலாக ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு. என்னன்னா சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன்சி பொறுப்புலேருந்து டீம்லேருந்து தூக்குற மாதிரியும் அதுக்கு வந்து ஐயரை வந்து போடுற மாதிரியும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவென்று கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேங்க. அப்பா கொய்யாப்பழத்தை கோர்த்தாச்சுரா. ஏம்மா கோல்டு பூ வைக்கணும்டா, லைட்டாக ஒரு உருவம் சுருக்க போட்டு விட்டுலாம்டா. நான் கொய்யாக்கா நம்ம இங்கிட்ட வளர்க்காங்க. அப்பா ஒரே கொட்டாயாக வருதுங்க. சரிங்க, வீடியோ எண்டுக்கு வந்துருச்சுங்க, முடிய போதுங்க. கோல்டு பூ வைக்கலாமா? ஃபைனலில் பாருங்கள் எல்லாம் மாலை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், பார்த்தீங்களா டேப்பு எப்படி பற்றி இதெல்லாம் கரெக்டாக இருக்குங்களா? அவ்வளோதாங்க, கீழே தள்ளாட்ட விட்டு வச்சு என்ன கொண்டு ஜாயின் தான் வேலை முடிய போகுது. பாருங்கள், இந்த மாதிரி நீட் அண்ட் கிளியராக உங்களுக்கு கேர்லன் வேணும், ஸ்பெஷல் கேர்லன் வேணும் அப்படின்னா மறக்காமல் ஐடியா ஃபாலோ. ஃபைனலி சுங்க வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தானா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி கேர்லன் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ண உடனே சீக்கிரமாக புக் பண்ணுங்கள். நீட் அண்ட் கிளியராக இருக்கும். இதுதான் கொய்யாக்கா மாலை, எப்படி சுங்கலாம் அழகாக இருக்கும் பார்த்தீங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.